காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் இஸ்ரேலின் திட்டம் பல இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை பெற்றுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் திகதி ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலால் தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் தற்போது பெரும் மனிதாபிமான நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. காசாவில் தொடரும் குண்டு வீச்சால் 70,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர். குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உணவு, மருத்துவ உதவி என அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா முழுவதையும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இது பல இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துருக்கி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபீடன் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலின் திட்டத்திற்கு சர்வதேச எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் எகிப்தும் காசாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ளும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளது. துருக்கி மற்றும் எகிப்து தலைவர்கள் சந்தித்து இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பான OIC இது குறித்து அவசர கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.